நமஸ்கார். கன்னி ராசி கன்னி லக்ன நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன செய்யும்? இதனால் வரைக்கும் 5, 6ங்கிற ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருந்த சனி நேர் 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. 6ல் ராகு இருக்கும் வரைக்கும், 12ல் கேது இருக்கிற வரைக்கும், குரு 11ல் உச்சமா இருக்கிற வரைக்கும் இந்த சனி பயிற்சினால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய துன்பங்கள்ல இருந்து நீங்க காப்பாற்றப்படுவீங்க. ஏன்னா குரு ஜம்முன்னு போய் உட்காந்துருக்காரு 11ஆம் இடத்துல. ராசிக்கு லக்கணத்துக்கு 11ல் உட்காரும் போது இந்த மொத்த குரு பயிற்சி நேரங்கள்ல ஒரு வருட காலங்கள் அற்புதமா இருக்கும். அதே நேரத்தில் ராகு கேதுகள் 6, 12ல் உட்காந்து நல்ல நிலையில உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஸோ குழந்தை செல்வங்களுக்கு சொத்து எழுதி கொடுக்கறதெல்லாம் இந்த நேரத்தில் தான் ஏற்படும். கணவன் மனைவி உறவுல 7ஆம் இடத்து சனி சில பிணக்குகளை தரத்தான் செய்வார். 7ஆம் இடத்துல நின்ற சனி என்ன செய்வாரு? இல்ல ராசியவே நேராக பார்ப்பாரு. கொஞ்சம் தூக்கம் வராது, கொஞ்சம் இன்சோமேனியான்ற சொல்ற அந்த சூழ்நிலைகள் ஏற்படும். தந்தையோட உறவு சிறிது நேரம் பாதிக்கப்படும். தந்தையோட உறவு, தாய் தந்தையர்கள் உறவுகள் கன்னிராசினியர்களுக்கு இப்போ பாதிக்கப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் அவங்க சொத்து தர மாட்டேம்பாங்க, சொத்து நீங்க கேட்பீங்க, அவங்க நான் இறந்த பின்னாடி எடுத்துக்கா அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டாங்க தாய் தந்தையர்கள். அந்த மாதிரி சூழல். அதுக்கு என்ன காரணம் சொல்றேன்னா, ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு, 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகும்? அவங்களுடைய உறவு பிணக்கம் வரும். சித்தப்பா பெரியப்பா கூட சண்டை வரும், பெரியம்மா சித்தி கூட சண்டை வரும். இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ அந்த உறவுகள் எது சண்டைன்னு சொல்லணும்னா அவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணாம அவங்கள்ட்ட சாதகமா சூழ்நிலையில போயிட்டீங்கன்னா இந்த மிதுன ராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி அற்புதமான காலம் தான் சொல்லணும். ஏன்னா நேர் 7ல் இருந்துட்டு சனி நல்ல ஸ்தானங்களை பார்வை செய்யல, இருந்தாலும் லக்னத்தை பார்வை செய்யறார். லக்னத்தை 7ஆம் இடத்துல பூர்ண திக்பலம். 7ஆம் இடத்துல சனி 100 திக்பலம் உடையவர். ஸோ 100 திக்பலம் இந்த சில பேருக்கு மார்க நேரங்கள் வந்திருந்தா கூட அதுல காப்பாற்றப்படுவீங்க. சில பேருக்கு என்ன கடைசி காலங்கள் இருக்கு அப்படின்னா கூட அந்த வயதானவங்க இருப்பாங்க, ஒரு 70, 80 வயசு, அந்த மாதிரி இருக்க கூட இன்னும் 2.5 வருஷம் அவங்க உயிரோடு இருப்பாங்க. அந்த நேரத்தில் சனியின் திக்பலத்தால காப்பாற்றப்படுவார்கள். சனி பஞ்சமாதிபதியா இருந்து திக்பலத்தோட இருக்கிறதுனால புத்திரர்களால நமக்கு நல்ல பேர் ஏற்படும். எதிரிகள் கட்டுக்கடங்கி இருப்பாங்க. நல்லதே நடக்கும்.